இந்தியாவில் இருக்கிற 20 எய்ம்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எய்ம்ஸ்ல மட்டுமே 2257 சீட்ஸ் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற 5000 சீட்ஸ் பத்தி மட்டும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கோம். பட் அதுக்கு பாதி வந்து ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்ல இந்தியா ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்தியா ஃபுல்லா அது காம்படிஷன் இருக்க தான் செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். பட் இது முதல்ல இருக்குன்னு நமக்கு தெரியணும். யார் வேணாலும் ஆல் இந்தியா கோட்டா கலந்துக்கலாம். 177 மார்க் எடுத்த எந்த ஸ்டூடெண்ட்ஸ் வேணாலும் ஆல் இந்தியா கோட்டால பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஏன்னா எலிஜிபிலிட்டி இருக்கு, என்ன வேணாலும் பண்ணலாம். டீம்டு யூனிவர்சிட்டி போறவங்களா இருக்காங்க. ஸோ நம்ம அந்த பேமெண்ட் குள்ள போல, பட் ஆல் இந்தியா கோட்டா மூலமா தான் இந்த சீட்ஸை ஃபில் பண்றாங்க. எய்ம்ஸ், ஜிப்மர், பாண்டிச்சேரியில 182 சீட்ஸ் இருக்கு. ஜிப்மர் வந்து ஒரே ஜிப்மர் தான், பட் வந்து 2 இடத்துல அவங்க யூனியன் டெரிட்டரி 2 கவர் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு அதோட சிஸ்டர் கன்சர்ன் மாதிரி காரைக்கால்ல வச்சிருக்காங்க. காரைக்கால்ல 61 சீட்ஸ் இருக்கு. ஸோ மொத்தம் அதுல உங்களுக்கு ஜிப்மர்ல மட்டும் 243 சீட்ஸ் இருக்கு. ஸோ 2257 பிளஸ் அந்த ஒரு 243 ரெண்டையும் கூட்டம் அப்படின்னா உங்களுக்கு 2500 சீட்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற 5000 சீட்டுக்கு ஈக்குவலா எய்ம்ஸ்லயும் ஜிப்மர்லயும் இருக்கு. இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே அது பக்கத்துல இருக்கும். அது நம்ம கலந்துக்கிறத பொறுத்து தான் இருக்கு. கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கலந்துக்கிட்டா தானே அது கிடைக்கும் அப்படிங்கிற அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம போகணும். ஸோ அதனால இந்த சீட்ஸை வந்து யாருமே விட்டுறாதீங்க. நீங்க தயவு செய்து ஆல் இந்தியா கோட்டால கலந்துக்கோங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னா, நம்ம ஊர்ல இருக்கிற 37 காலேஜ் இருக்கு இல்லையா, அதுல ஆல் இந்தியா கோட்டா 15% இந்த எம்சிசி கவுன்சிலிங் மூலமா தான் ஃபில் பண்றாங்க. அந்த சீட்டையும் நம்ம விட்டுறக்கூடாது. அதுதான் முக்கியம். நான் டிபியோட சாய்ஸ் ஃபில்லிங்கை காமிக்கிறேன். டிபி பத்தி சொல்லணும்னா சிபிஎஸ்இ இன்டெகிரேட்டட் டாகூர் ஸ்கூல்ல பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே 637 எடுத்தாங்க 2024ல ஓபன் கேட்டகரி 637. அந்த டைம் பார்த்து மார்க் பயங்கரமா அதிகமாயிடுச்சு. 700 அதிகமா நிறைய பேர் எடுத்துட்டாங்க. ஸோ அந்த கட் ஆஃப் மேட்ச் பண்ண முடியல. ஸோ அகைன் ஷுடு ரிப்பீட் பண்ணாங்க. ரிப்பீட் பண்ணி 617 எடுத்தாங்க. பட் என்ன பாத்தீங்கன்னா 2024ல 637 மார்க் எடுத்தாங்க. மார்க் அதிகம், ஓகே, ரேங்க் அதிகம். அடுத்து ரிப்பீட் பண்ணும்போது 617 மார்க் கம்மி, ஆனா ரேங்க் பாத்தீங்கன்னா 1000க்குள்ள வந்துட்டாங்க. 1000க்குள்ள வரும்பொழுது அவங்களுக்கு ஷூரா கான்ஃபிடன்ஸ். அவங்க சாய்ஸ் ஃபில்லிங் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எய்ம்ஸ் டெல்லி. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம கொடுக்கறது தான். அந்த சாய்ஸ் ஃபில்லிங் இப்போ நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய வீடியோஸ் நாங்க ஷேர் பண்ணிருக்கோம். சாய்ஸ் ஃபில்லிங்கிறது நம்ம கொடுக்கறது. எனக்கு எங்க படிக்கணுங்கிற பிரெஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் அவங்க சூஸ் பண்ணது எய்ம்ஸ் நியூ டெல்லி, தென் அடுத்து எய்ம்ஸ் ஜிப்மர் பாண்டிச்சேரி. அவங்களுடைய சாய்ஸ். உங்களுக்கு சாய்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம், பட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். அப்புறம் எய்ம்ஸ் புவனேஸ்வர், அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எய்ம்ஸ் ஜோத்பூர், எய்ம்ஸ் மங்களுக்கு. தமிழ்நாடு தாண்டி நிறைய யோசிச்சிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எல்லாருமே தமிழ்நாட்டுக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். பட் பீயிங் a girl ஒரு உண்மையாலுமே பெரிய விஷயம். நான் எங்க வேணாலும் போய் படிப்பேன். எய்ம்ஸ் இதெல்லாம் அவங்க ரிசர்ச் பண்ணிருக்காங்க. இந்த எந்த எய்ம்ஸ் நல்லா இருக்கும், எந்த எய்ம்ஸ்ல படிச்சா எல்லா எய்ம்ஸ் எல்லாருமே அதே தான் ஈக்குவல் ஸ்ட்ராட்டஜி. பாத்தீங்க பில்டிங்லாம் பாருங்களேன், அரண்மனை மாதிரி இருக்கு எல்லா பில்டிங்குமே. நம்ம எம்எம்சி மட்டும் தான் நமக்கு கண்ணுக்கு தெரியுது. எஸ், எம்எம்சி பெரிய காலேஜ் தான், வெரி ஓல்டு காலேஜ் தான், இல்லைன்னு சொல்ல. பட் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. இந்தியா வந்து நிறைய எவல்யூட் ஆயிருக்கு. நம்ம நிறைய வந்துட்டோம், தாண்டி நிறைய வந்துட்டோம். ஸோ அவங்களோட சாய்ஸ் இப்படி தான் இருக்கு. மங்களகிரி, நாக்பூர், போபால், இப்படி தான் அவங்க சாய்ஸ் ஃபில் பண்ணிருக்காங்க. இதுதான் அவங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டு அப்புறம் கீழே தான் வந்து வச்சிருக்காங்க. எனக்கு என்ன எம்எம்சி 17 ஆப்ஷனா வச்சிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் எம்எம்சி தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்கு. பட் இவங்களுக்கு எம்எம்சி 17வது ஆப்ஷன் தான். மார்க் நம்ம எல்லாரும் மார்க் எடுத்திருக்கோம். நம்மளும் மார்க் எடுத்திருக்கோம். இந்த வருஷம் வந்து அந்த 590, 580, 575 நல்ல மார்க் தான். 600 எடுத்தவங்க மேல எடுத்தவங்க எல்லாம் எய்ம்ஸ் பத்தி யோசிக்கலன்னா எனக்கு பயங்கரமா கோவம் வருது. சரிங்களா? ஏன்னா பிகாஸ் கோவம்னா என்னன்னா, நம்ம பசங்க அந்த ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு ஆதங்கம் தான். அது கோவம் இல்ல, அது ஆதங்கம். அதனால இது அவங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங். இப்போ பிபியோட சாய்ஸ் ஃபில்லிங் பாத்தீங்க அப்படின்னா பேரியர் தாண்டியாச்சு. எனக்கு தமிழ்நாடு, நான் இந்தியாவில் இருக்கேன். இந்தியாவில் எனக்கு இருக்கிற பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ லக்கிலி அவளுக்கு வந்து 5th சாய்ஸ் கிடைச்சிருச்சு. எய்ம்ஸ் மங்களகிரியில படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களை இன்னைக்கு வர சொன்னதே அவங்கள நாங்கள் வர சொல்ல, அவங்கள தான் நான் ஷேர் பண்றேன்னு அவங்க அப்பா சொன்னார். நான் என்னுடைய அனுபவத்தை நான் ஷேர் பண்றேன், எல்லாத்துக்கும் தெரியும். ஒவ்வொரு பில்டிங்கும் பாருங்களேன் எப்படி இருக்கு, பெரிய அரண்மனை மாதிரி இருக்கு. ஸோ அதுல படிக்கிறதுங்கிறது அண்ட் வித் த காஸ்ட் ஆஃப் 5856 5856 ரூபா தான் 5 வருஷத்துக்கும். நீங்க ஒரு எம்எம்சில படிக்கலாம் கூட, நீங்க எப்படியா இருந்தாலும் 5 வருஷத்துக்கு நீங்க 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ண போறீங்க. 5 lakhs மினிமம், பேர் மினிமம். கண்டிப்பா, அதாவது இது வந்து பியூர் மெரிட் தான் எம்எம்சி, இல்லைன்னு சொல்ல. பட் அதுக்குமே நம்ம 5 வருஷத்துல 5 lakhs வந்து நம்ம செலவு பண்றதா இருக்கும். பட் இங்க 5850. இந்த வாய்ப்பை ஏன் நம்ம விடணும்? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால இதை பத்தி யோசிக்கவே கூடாதா? ஏன் நம்ம இந்திய அளவில் நம்ம ஏன் யோசிக்க கூடாது? நம்மளுடைய வாய்ப்புகளை நம்ம விட்டுட்டு இருக்கோம். இப்ப எய்ம்ஸ் மதுரையில 4 வருஷம் பேட்ச் படிக்கிறாங்க. யாராவது நம்புவீங்களா? 200 பேர் படிக்கிறாங்க. 50 சீட் மதுரையில 50 சீட் ஃபில் பண்றாங்க. அந்த 200 பேர்ல தமிழ்நாடு பீப்புள் 10% கூட இருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப நான் கேட்டேன் தீப்தி கிட்ட, அங்க 125 சீட் இருக்காமா மங்களகிரியில, அங்க ஆந்திரா பீப்புள் எவ்வளவு இருக்காங்க அப்படின்னா 60% அப்படிங்கிறாங்க. சோ அவங்களுக்கு தெரியுது, என் மாநிலத்தில் இருக்கிற அகில இந்திய நிறுவனத்துல படிக்கணும். மாநில உரிமை இங்க தானே நம்ம காப்பாற்றணும். நம்ம மாநில உரிமை பத்தி பேசுறோம், நம்ம மாநில உரிமை பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம். எங்கம்மா நீங்க எப்ப ப்ரூவ் பண்ணுவீங்க நான் தமிழ்நாடுன்னு? இப்ப மேல போய் உட்கார்ந்து அடிச்சா தானே
மேல போய் உட்காந்து டெல்லியில உட்காந்து அடிச்சா தானே தமிழ்நாடு தெரியும். சோ நம்ம இங்க நம்மளுடைய பார்ட்டிசிபேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. எல்லா வகையிலும் நம்மளுடைய பார்ட்டிசிபேஷன் கம்மியா, அது அரசியலா இருக்கலாம், கல்வியா இருக்கலாம், எல்லா வகையிலும் நம்மளுடைய பார்ட்டிசிபேஷன் கம்மியா இருக்கு. ஏன்னா நம்ம எம்எம்சியை தாண்டி யோசிக்க மாட்டேங்கிறோம். இந்த ஃபீல்டுல இந்த மருத்துவத்துறையில நம்ம எம்பிபிஎஸ் சீட் அப்படின்னா அது எம்எம்சி தான். விக்னேஷ் அடுத்து காமிக்கிற பாருங்க. அவர் வந்து ஒரு டிபிக்கல் ஒரு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் எப்படி யோசிப்பாரோ அப்படி யோசிக்கிறார். ஜேம்ஸ் அவர் சூஸ் பண்ணல. அவர் சூஸ் பண்ணது ஜிப்மர் பாண்டிச்சேரி. தமிழ்நாடு பக்கத்துல இருக்கு இல்லையா, அது ஆக்சுவலா தமிழ்நாட்டிலே வராது, அது வந்து யூனியன் டெரிட்டரி. பட் இருந்தாலும் அவங்களுக்கு நமக்கு ஒரு ப்ராப்பரா ஒரு மைண்ட் இருக்கும் இல்லையா, ஒரு பேசிக்கா ட்ரெடிஷனலா ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல, அந்த மைண்ட் செட்ல அவர் சூஸ் பண்ணிருக்காரு. ஜிப்மர் பாண்டிச்சேரி, ஜிப்மர் காரைக்கால், அப்புறம் எய்ம்ஸ் மதுரை. எய்ம்ஸ் மதுரை அவர் சூஸ் பண்ணிருக்காரு. எய்ம்ஸ் மதுரை ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ள நான் தமிழ்நாட்டுக்குள்ள இருந்துக்கிறேன், எனக்கு எதுவா இருந்தாலும் பக்கத்துல தப்பு கிடையாது, எல்லாமே ஓகே தான். இதுதான் அவருடைய சாய்ஸ். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற 36 காலேஜ் சூஸ் பண்ணிருக்காரு. தமிழ்நாட்டில் இருக்கிற காலேஜ் ஏன் சார் ஆல் இந்தியா? நான் தான் சொன்னேன்ல, தமிழ்நாட்டில் 100 சீட் இருந்தா அதுல 15 சீட் அகில இந்திய ஒதுக்கீடு. அந்த 15 சீட்ல இந்தியாவில் இருக்கிற யார் வேணாலும் படிக்கலாம், நம்மளும் படிக்கலாம். நான் என்ன சொல்றேன், இப்ப இங்க இருக்கிறவங்க சப்போஸ் எனக்கு எய்ம்ஸ் ஜிப்பர் கிடைக்கலனா நீங்க எம்எம்சில எந்த கோட்டால படிங்க, ஆல் இந்தியா கோட்டால படிங்க. எம்எம்சில ஆல் இந்தியா கோட்டால படிங்க, 15% வாங்க. கரூர்ல ஆல் இந்தியா கோட்டால வாங்க. இது 37 காலேஜுமே தமிழ்நாட்டில் 37, 36 + 1 36 பியூர் கவர்மெண்ட் காலேஜ். ஒன்னே வந்து பாத்தீங்கன்னா செமி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இஎஸ்ஐ. இஎஸ்ஐ வந்து நமக்கு ஈரோட்லயும் இருக்கு, பெருந்துறை ஈரோட்லயும் இருக்கு, அப்புறம் சென்னையிலயும் இருக்கு. ஸோ அங்க வந்து நம்ம வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டணும். அது நம்ம சூஸ் பண்ண வேணாம். நம்ம இங்க இருக்கிற எல்லாத்துக்குமே பியூர் ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கும். நான் என்ன சொல்றேன், நீங்க அந்த கவர்மெண்ட் காலேஜ்னாலும் நீங்க எந்த கோட்டால வாங்க, ஆல் இந்தியா கோட்டால வாங்க. இங்க இருக்கிற 10-20 பேர் ஆல் இந்தியா கோட்டால நீங்க சீட் எடுத்தீங்கன்னா 20 தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த கோட்டால சீட் கிடைக்கும், 85%. இப்படிதான் நம்ம ஹெல்ப் பண்ணணும். நான் இப்படிதான் நான் பண்ணுவேன். என்னுடைய சாய்ஸ் நான் சொல்றேன். என்னுடைய சாய்ஸ் எப்படி அப்படின்னா, நான் என் பையனுக்கு நான் வந்து கவுன்சிலிங் நான் இன்னைக்கு அப்ளை பண்றேன் அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் ஐ சூஸ் 20 எய்ம்ஸ். 20 எய்ம்ஸ் நான் சூஸ் பண்ணிருக்கேன். எனக்கு முதல்ல எய்ம்ஸ் தான் வேணும். எய்ம்ஸ் தான் எனக்கு வேணும். அது எந்த எய்ம்ஸா இருந்தாலும் ஓகே, எந்த எய்ம்ஸா இருந்தாலும் ஓகே. டிராவல் ஈஸி. இப்ப வந்தே பாரத் இருக்கு, ட்ரெயின் இருக்கு, என்னைக்காவது லேட் ஆகும் இல்லைன்னு சொல்ல, ஃபிளைட் இருக்கு. 1 ஹவர்ல நம்ம எங்க வேணாலும் இந்தியாவில் போயிடலாம். வந்தே பாரத்ல என்ன டிக்கெட் செலவு பண்றோமோ அதே ஃபேர் தான் உங்களுக்கு இதுலயும் ஃபிளைட்லயும் வருது. இன்னொரு ஒரு விஷயம், நம்ம ரஷ்யால போய் தைவான்ல போய் எம்பிபிஎஸ் படிக்கிறதெல்லாம் பத்தி யோசிக்கிறோம். ஆனா நம்ம இந்தியாவுக்குள்ள நான் டெல்லிக்கு போக மாட்டேன், நான் ஜோத்பூருக்கு போக மாட்டேன். ஸோ அது நம்ம மாறணும். நான் இது நம்ம ஏன் சார் நான் ஏன் சார், இது நம்மளுடைய உரிமை, இது நம்மளோட ரைட்ஸ். இதை ஏன் நம்ம விடணுங்கிற. ஸோ அதான் இங்க இருக்கிற இந்த 21 பேரும் 22 பேரும் இந்த அகில இந்திய ஒதுக்கீட்டுல வந்துருங்க சார். இதுல மேல கீழே எதுவுமே கிடையாது சார். எய்ம்ஸ் ஆனா மேல. அடுத்து ஜிப்மர்ல படிக்க விக்னேஷ் வந்து நாங்க கூப்பிட்டு பேசணும். விக்னேஷ் ஓகே, விக்னேஷ் ரெடி டு கோ ஃபார் எங்க வேணாலும் போறதுக்கு ரெடி. பட் அவங்களுடைய பேரண்ட் நம்மளுடைய கன்சர்வேட்டிவா இருப்போமா இல்லையா, என் பையன் சேஃப்டி முக்கியம், என் பையன் பக்கத்திலேயே இருக்கணும், அது எல்லாத்துக்குமே வரதான். ஆஸ் பேரண்டா எல்லாத்துக்குமே வரதா, அதை நான் தப்பு சொல்லல. பட் ஜிப்பர்ல படிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அவன் செகண்ட் சாய்ஸே அவனுக்கு கிடைச்சிருச்சு. எய்ம்ஸ் ஜிப்பர் புதுச்சேரி ஃபர்ஸ்ட் போட்டிருக்கான். பட் அது ஜிப்பர் புதுச்சேரி கிடைக்கல. அவனோட ரேங்க் 2551 ஓபிசி ரேங்க், அது கிடைக்கல. அடுத்த சாய்ஸ் வந்து காரைக்கால் போட்டிருக்கான். காரைக்கால் கிடைச்சிருச்சு. பட் நான் வேணாம், அவங்க பேரண்ட் அவங்க இல்ல, என் பையனை நான் எங்கேயே சேர்த்துறேன், ஸ்டேட் கோட்டால எம்எம்சில சேர்த்துறேன். அப்புறம் நாங்க கூப்பிட்டு இல்ல, எய்ம்ஸ்ல படிக்கிறது ஒரு பெரிய பாக்கியம், ஜிப்பர்ல படிக்கிறது ஒரு பெரிய குடுப்பனை, தயவு செய்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுறாதீங்க அப்படின்னு அவங்களுக்கு நம்ம ஓரியன்ட் பண்ணோம். இப்போ தே ஆர் ஹாப்பி. ஃபர்ஸ்ட் இயர் 15,000 ரூபாய் ஃபீஸ் கட்டினாங்க. ஜிப்பர்ல ஃபீஸ் இருக்கு. எய்ம்ஸ்ல தான் ஃபீஸ் வந்து எய்ம்ஸ் சொல்ல போனா அது ஃப்ரீ தான், 5586 ரூபாய் அப்படிங்கிறது. அதுல 1500 ரூபாய் ரீஃபண்ட் வேற பண்ணிடுவாங்களாம் 5 வருஷம் கழிச்சு. எப்படி இருக்கு பாருங்க, 1500 ரூபாய் நீங்க 5 வருஷம் கழிச்சு படிக்கும் போது அதுல ரீஃபண்ட் பண்ணிடுவாங்களாம். அப்ப எவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அது எய்ம்ஸ் பத்தி நான் சொல்றதை விட அவங்க சொல்றதா நல்லா இருக்கும். அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க, அவங்க எப்படி கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்க, as a father அவர் என்ன ஃபீல் பண்ணாரு, as a ஸ்டூடெண்டா தீப்தி என்ன ஃபீல் பண்ணாரு, அவங்க சொன்னது. ஏன்னா பிகாஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, அது சொன்னாலும் மேட்ச் கனெக்ட் ஆகும். பட் அவங்க சொன்னா அது ரொம்ப கனெக்ட் ஆகும். என் பையனுக்கு நான் இப்படி தான் சூஸ் பண்ணுவேன். 20 எய்ம்ஸ், அடுத்து ஜிப்மர், அதுக்கப்புறம் நான் 37 36 எம்பிபிஎஸ் காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்கிறது. 36 20 + 2 22 22 + 36 58. என் பையனுக்கு இன்னும் நான் சான்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க போறேன். இன் கேஸ் சப்போஸ் 500 மார்க் தான் எடுத்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன், 500 மார்க் எடுத்தா ஆல் இந்தியா கோட்டா அப்ளை பண்ணுவீங்களா சார்? நான் பண்ணுவேன். அடுத்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நம்ம ஊர்ல 3 பிடிஎஸ் இருக்கு, நான் அதே ஒரு ஆப்ஷனா சேர்த்துக்குவேன். கிடைக்குது கிடைக்கல சேர்றேன் அது அப்புறம். பட் நான் அதே ஒரு ஆப்ஷன் எடுத்துப்பேன். பிடிஎஸ் 3 பிடிஎஸ் இருக்கு, சிதம்பரம், சென்னை, புதுக்கோட்டை. 61
இது இல்லாம என்னுடைய பக்கத்து ஸ்டேட்ல எம்பிபிஎஸ் காலேஜஸ் என்னென்ன இருக்கு, என்னுடைய சவுத் ரீஜன்ல இப்ப நானும் ஒரு தமிழ்நாடு பேரண்ட் தானே, அப்ப நானும் கன்சர்வேட்டிவா தானே இருப்பான். ஒருவேளை நான் அப்படி இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் அப்ளை பண்ணும்பொழுது. பட் இருந்தாலும் நான் சவுத்ல கேரளால என்னென்ன கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் காலேஜஸ் இருக்கு, கர்நாடகால என்ன கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் காலேஜஸ் இருக்கு, அதுவும் நான் சாய்ஸ்ல இன்க்ளூட் பண்ணி விட்டுருவேன். இப்ப என் பையனுக்கு வாய்ப்புகளை நம்ம தான் இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம பாருங்க, நம்ம இவ்வளவு வாய்ப்புகள். அதுக்கப்புறம் நான் உட்காந்து யோசிச்சு, இந்தியா மொத்தம் 50 டென்டல் காலேஜஸ் வேற இருக்கு, கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ் இருக்கு சார். நான் போறது போல அது அப்புறம் சார். பட் இது வந்து நான் என்ன பண்றேன், முதல்ல ஐ எம் பார்ட்டிசிபேட்டிங். நம்ம சின்ன வயசுல சொல்லி கொடுத்துருப்பாங்களா இல்லையா, ஜெயிக்கிறதும் தோக்குறதும் அப்புறம், பட் கலந்துக்கிறது முக்கியம் இல்லையா. நான் கலந்துக்கிறேன், என் சாய்ஸ் ஃபில்லிங் நான் கொடுக்குறேன். 52 கவர்மெண்ட், அதுல சென்ட்ரல் யூனிவர்சிட்டி டென்டிஸ்ட்லாம் இருக்கு உத்தரப்பிரதேஷ்ல. உத்தரப்பிரதேஷ்ல 2 சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, ஸ்டேட் பெருசா சென்ட்ரல் பெருசா கவுண்ட் பண்ணி கேட்கற மாதிரி தான் சார் நான் கேட்கணும். இது ஒரு படத்துல கேட்பான், ஸ்டேட் பெருசா சென்ட்ரல் பெருசா அப்படின்னு. சென்ட்ரல் தானே சார், நமக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா நல்லது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா அதுல கிடைக்கிற லக்ஸுரியே வேற தானே. சோ அதுதான் நம்ம இங்க பேசுறோம். அது வேலையிலயும் எப்படியோ அதே மாதிரி தான் இங்க படிக்கிறதுலயுமே இருக்கு. ஆல்ரெடி நான் 52 மேல வச்சிருக்கேன் சாய்ஸ். நான் டென்டல் காலேஜ் சேர்த்து விடுறேன், கிடைக்க பார்க்கலாமே. ரவுண்ட் 1 தானே, ஃப்ரீ எக்ஸிட் இருக்கே, நான் சேர்ல. ரவுண்ட் 2ல நான் வரேன். ரவுண்ட் 2ல தான் நமக்கு ஃப்ரீ எக்ஸிட் கிடையாது. ரவுண்ட் 2ல நீங்க கிடைச்சி, அதாவது இந்த சாய்ஸ் ஃபில்லிங் இப்போ இதுல கிடைச்சிச்சுன்னா போயிட வேண்டியதானே. நம்ம ப்ராப்ளம் என்னன்னா, நான் ரீசெண்டா ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தேன், கெரியர் கைடன்ஸ் அஸ்வின், எல்லாருமே பார்த்துருப்பீங்க. புடிச்சு செம்ம வாங்கினாரு நம்மள எல்லாத்தையும். நமக்கு கிடைச்ச சீட்டை வச்சு சந்தோஷமே படமாட்டோம். அந்த சீட்டை கொண்டு போய் எடுத்துட்டு பக்கத்து வீட்டுல, எய்த்த வீட்டுல தெரிஞ்சவங்ககிட்ட, இந்த சீட்டு ஓகேவா, இந்த சீட்டு ஓகேவா, அவன் ஓகேன்னு சொல்லிட்டாலும் நம்ம கேட்க மாட்டோமா. நான் சொல்ல, அவர் சொல்றாரு, அஸ்வின் சொல்றாரு, யாராவது ஒருத்தர் இல்ல இது நல்லா இல்லைன்னு சொல்ற வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் கேட்போமா. நமக்கு கிடைச்சதை நம்ம சாட்டிஸ்ஃபைங்கா நம்மளால என்ன பண்ணிக்க முடியலங்கிறாரு, அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எம்எம்சில படிச்சாலும் எம்பிபிஎஸ் தான், கரூர்ல படிச்சாலும் எம்பிபிஎஸ் தான். there is no difference என்ன பொறுத்த வரைக்கும். ஆனா எய்ம்ஸ்ல படிச்சா அது வேற, ஜிப்பர்ல படிச்சா அது வேற. அதனால தயவு செய்து நான் ஒரு 100 சாய்ஸ் என் பையனுக்கு கொடுத்துருவேன். நான் எய்ம்ஸ் கொடுத்துட்டேன், ஜிப்பர் கொடுத்து 20 எய்ம்ஸ் கொடுத்துட்டேன், 2 ஜிப்பர் கொடுத்துட்டேன், தமிழ்நாட்டில் இருக்கிற 36 மெடிக்கல் காலேஜஸ் கொடுத்துட்டேன். அடுத்து ஏதாவது வாய்ப்பு இல்லாம போயிருச்சுன்னா பரவாயில்ல, டென்டலையும் ஆட் பண்ணி விட்டுருவோம். இன்கேஸ் இல்ல பக்கத்துல இருக்க கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் ஆட் பண்ணி விடுவோம் ஸ்டேட்ல, இல்ல இன்னும் டென்டல் இஎஸ்ஐ. நான் ஒரு 100 சாய்ஸ் நான் ஃபில் பண்ணிடுவேன். நான் உட்காந்து சர்ச் பண்ணதுல எனக்கு 50 கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் சீட் மேட்ரிக்ஸ் உட்காந்து பார்த்ததுல 52 கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ் இருக்கு. இதெல்லாம் என்ன கோட்டால ஆல் இந்தியா சார். பிடிஎஸ் வேல்யூ இல்லைன்னா அப்படியே சார் காலேஜ் ரன் பண்ணுவோம் சார். அது அப்புறம் சார் நான் நல்ல மார்க் எடுத்துட்டா எனக்கு என்ன கிடைச்சிட போகுது சார், நான் மேல இருந்தா எனக்கு என்ன கிடைச்சிட போகுது, எனக்கு எம்பிபிஎஸ் கிடைச்சிட போகுது. எம்பிபிஎஸ் தான் எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், இல்லைன்னு சொல்லவே கிடையாது. பட் இருந்தாலும் இதையும் நம்ம சாய்ஸ்ல போட்டு வைப்போமே, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிற எல்லாருமே ஆல் இந்தியா கோட்டால சீட்டு கிடைக்கிறதுக்கு 100% சான்சஸ், 100%. அவங்கள மட்டும் தான் நாங்க கூப்பிட்டுருக்கோம் ஆல் இந்தியா கோட்டால. நீங்க வந்து எம்எம்சில என்ன கோட்டா போங்க, ஆல் இந்தியா கோட்டா போங்க. சரி இல்ல சார், ஏன் சார் நான் ஏன் கீழே போய் படிக்கணும், கன்னியாகுமரிக்கு ஏன் நான் போகணும், நான் ஏன் ஊட்டிக்கு போகணும் சார். நம்ம அது ரேங்க் லிஸ்ட்ல சார், அது சீரியல் நம்பர். எஸ் இருக்கு, டிஃபரன்ஸ் இருக்கு. இங்க பேஷன்ஸ் அதிகமா வரவங்க, இங்க பெட்ஸ் அதிகமா இருக்கு, நம்ம ஸ்டேட்ல சொல்றேன். பட் அது ரேங்க் கிடையாது, அது வந்து சீரியல். நான் என்ன சொல்றேன், இப்போ உங்களுக்கு நீங்க வந்து ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு 10 டாப் 10 வச்சுக்கோங்க. ஒரு 10 உங்க மனசுல. சென்னையில 4 இருக்கு, செங்கல்பட்டு 1 இருக்கு, 5. அது இல்லாம நீங்க தஞ்சாவூர், மதுரை, இதெல்லாம் வந்து நம்மளுடைய டயர் 1ல வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் கிடைச்சிச்சுன்னா நீங்க செங்கல்பட்டு இதெல்லாம் கிடைச்சிச்சுன்னா என்ன பண்ணிருங்க போயிருங்க. ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நம்ம எய்ம்ஸ் தான். சரியா? இல்ல சார் என்னால ஜோத்பூருக்குலாம் என்னால போக முடியாது சார், வெஸ்ட் பெங்காலுக்குலாம் என்னால போக முடியாது சார். சரி சார், ஓகே. அண்ட் எய்ம்ஸ் மதுரையே விட்டுறாதீங்க. 2021லயே எய்ம்ஸ் மதுரையில போய் ஜாயின் பண்ணிட்டா. நம்ம கிட்ட தாகூர் ஸ்டூடெண்ட் தான், மெட்ரிக் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஃபர்ஸ்ட் டைம் பண்ணாங்க, க்ளோஸ் டு த கட் ஆஃப் எடுத்தாங்க. பட் அகைன் அவங்க ரிப்பீட் பண்ணாங்க. அவங்க தான் டாப் மார்க் அந்த வருஷம் நம்ம இதுல. இன்னைக்கு வாமா, நீ வந்து எய்ம்ஸ் மதுரை வந்து நம்ம பசங்க பயப்படுறாங்க, எடுக்காம போயிட போறாங்க, வந்து நீ வந்து உன்னுடைய இதை ஷேர் பண்ணிக்க அப்படி கூப்பிட்டுருந்தோம். அப்போ கரெக்டா என்னன்னா, இந்த வாரம் தான் அவங்கள வந்து ராமநாதபுரத்துல இருந்து மதுரை கேம்பஸ்க்கு ஷிஃப்ட் பண்றாங்க. அதான் சொல்லல, அவ 2021ல போனப்ப 50 பேரு, இவ ஒருத்தி தான் தமிழ்நாடு, இவ இன்னொருத்தன், 2 பேர் தான் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட். 50 சீட்டு பாருங்க, 50 சீட்ல 2 தான் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்தாங்க. 48 பேரு அதர் ஸ்டேட்ஸ். இந்தியால யார் வேணாலும் எங்க வேணாலும் படிக்கலாம். பட் ரேஷியோ பாருங்க, அந்த ஸ்டேட்ல இருக்கிறவங்க, இப்ப டிபி சொன்னதுதான், அவங்க அப்பா தான் சொன்னாரு, 125 சீட்ல 60% அவங்க ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம அட்லீஸ்ட் 50% நம்ம ஆக்குபை பண்ணுமா இல்லையா? ஏன்னா நம்மளுடைய இதுக்குள்ள இருக்கா இல்லையா? அங்க 200 பேர் படிச்சாங்கன்னா அதுல 10% கூட தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. இவங்க எல்லாம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ நாங்கெல்லாம் வைஷ்ணவியை சொன்னா வைஷ்ணவி உடனே கேட்டா, எனக்கு ஓகே, எனக்கு எய்ம்ஸ் கிடைச்சிச்சு, நான் போயிடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. இப்போ பாருங்க, லக்கிலி ஃபைனல் இயர், ஏமா எப்படியா இருந்தாலும் நீ அந்த உன்னுடைய பில்டிங்ல போய் காலை வச்சிருவோமா அப்படின்னு நாங்க சொல்லி போனோம். நல்ல காட்ஸ் கிரேஸ், அவன் இந்த வருஷம் லாஸ்ட் இன்டர்ன்ஷிப் பண்ணுற
லாஸ்ட் இயர் படிக்கிறது எங்க போய் படிக்க போறா? மதுரையில போய் படிக்க போறா. அண்ட் ஒரு வார்த்தை சொன்னால INI இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், அந்த ஆக்ட் படி இந்த 20 பிளஸ் இந்த ஜிப்மர் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனங்கள் இந்தியாவில் MBBS BDS பொறுத்தவரை. பிரைம் மினிஸ்டர் உடம்பு சொல்லனா எய்ம்ஸ் டெல்லிக்கு தானே போறாங்க. பிகாஸ் அந்த ஸ்டாண்டர்ட் அங்க இருக்கு. சார் சொன்னாரு, அவர்கிட்ட நான் விட்டுறேன், அவர் எல்லாமே சொல்லட்டும். இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் அங்க மெயின்டைன் பண்றாங்க எய்ம்ஸ்ல. அது எய்ம்ஸ் மதுரையா இருந்தாலும் எய்ம்ஸ் தான், எய்ம்ஸ் டெல்லியா இருந்தாலும் எய்ம்ஸ் தான். ஸோ அதனால ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா அதை தயவுசெய்து பயன்படுத்திக்குமாறு கேட்டுக்கொள்ளி. இங்க இருக்கிற எல்லாருமே ஆல் இண்டியா கோட்டா கலந்துக்கோங்க, சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. ஆல் இண்டியா கோட்டால சீட்டு உங்க சாய்ஸ் தான். ஆக்சுவலா நீங்க தான் சாய்ஸ் பண்ணிருக்கீங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் எய்ம்ஸ் கொடுக்குறீங்க, அப்புறம் நம்ம 36 காலேஜ் நீங்க கொடுக்குறீங்க. இல்ல எனக்கு வேணாம், நான் 36 காலேஜ் எனக்கு வேணாம், எனக்கு கீழே நான் நல்ல மார்க் வாங்கியிருக்கேன், எனக்கு இதுக்கு நான் கொஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் கீழே போகணும், நான் ரேங்க் இல்ல, அது டிஸ்ட்ரிக்ட் தான் அது, சரிங்களா? நான் ஏன் டிஸ்ட்ரிக்ட் அப்போ அது 10 மட்டும் கொடுத்துக்கோங்க. தமிழ்நாட்டில் எனக்கு இந்த 10 காலேஜ் DP MMC அந்த மாதிரி டாப் காலேஜ் தான் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். டாப்னு நானும் சொல்றேன், பட் அது அப்படி சொல்லி எல்லாருமே பழகிட்டோம். பட் எல்லாமே ஒண்ணுதான். நம்ம படிக்க 11th 12th படிச்சது காலேஜ்ல வராது, காலேஜ்ல படிக்கிறது வேலை செய்யும் போது வராது. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம புதுசா நம்ம கத்துக்க தான் போறோம். நீங்க அங்க என்ன பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து தான் இருக்கு. நீங்க என்னைக்காவது போய் டாக்டர்கிட்ட போய் நீங்க எந்த காலேஜ்ல படிச்சீங்கன்னு கேட்டிருக்கோமா? சொல்லுங்க பாப்பா. இத்தனை வருஷம் நம்ம மருத்துவம் போய் போறோம், டாக்டர் போய் சார் டாக்டர் ப்ளீஸ் டெல் மீ டிட் யூ ஸ்டடிட் இன் MMC? நோ. MBBS முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே டாக்டர். அவரு நம்ம ஏன் போறோம்? ஒரு கைராசிக்காரரு, அவர் நல்லா ட்ரீட்மெண்ட் பாக்குறாரு. அப்ப அவரு அந்த ஸ்டேஜ்ல அவர் என்ன வேலை, அந்த ஸ்டேஜ்ல அவங்க என்ன பண்றாங்களோ அதை பொறுத்து தான் இருக்கு. அதனால உங்களை நான் கேட்டுக்கிறேன், உங்களுக்கு பிடிச்ச காலேஜ்ல எந்த கோட்டால போங்க, ஆல் இந்தியா கோட்டால போங்க. நீங்க 20 பேர் போனோம்னா, நம்ம ஒரு 20 பேர் போனோம்னா நம்ம தமிழ்நாட்டில் இன்னொரு 20 பேருக்கு சீட்டு கிடைக்கும். நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன் ஆல் இந்தியா லெவல்ல இருக்கு, அதுதான் மெயின். அங்க நம்ம ஸ்டாம்ப் அங்க அதான் பதிக்கிறோம். அந்த 15% கோட்டால எய்ம்ஸ்ல ஜிப்மர்ல தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கறத அந்த ஸ்டாம்ப் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வந்ததுக்கு மிகவும் நன்றி. 10 மணிக்கெல்லாம் சில பேர் வந்துட்டீங்க, ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட். நீங்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கீங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.